கரெக்டான காஸ்டியூமில் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஒரு டவுட் சார். நீங்கள் ரஜினி ஃபேனா சார்? சார் நீங்கள் கரெக்டாக அடிச்சுட்டு பார்த்த முதல் தலைவர் படம் இது. பொங்கலுக்கு ஒரு போர் நடக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? ஜனநாயகனா பராசக்தியா சார்? தமிழ்நாடா தமிழகமா? நம்ம காஞ்சிபுரத்தில் இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் எப்போ சார் வரும்? ஸோ நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், எல்லா காலேஜஸும் இருக்குது. ஸோ ஒரு மெடிக்கல் காலேஜ். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். என்னுடைய அழைப்பை எடுத்து வந்ததுக்காக முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோட உரையாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய என் அருமை காஞ்சிபுரத்தினுடைய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சிவிஎம்பின்றது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹேஷ்டேக் இன்ஸ்டாகிராமில் பார்த்ததும் ஓகே நம்ம ஊர் எம்எல்ஏ நம்ம கூட பேச போகிறாருன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் ரிஜிஸ்டர் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி செலக்ட் பண்ணிட்டாங்க என்ன. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டான காஸ்டியூமில் வந்திருக்கீங்க. மை யூஷுவல் அட்டையர் ஆல்சோ தட். இல்லை ஆல்ரெடி நான் உங்களை வேட்டி சட்டையில் ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூம் அண்ட் பிளாக் ஷர்ட்டில் பார்த்துட்டு இந்த காஸ்டியூமில் பார்க்கறதுக்கு ஸோ கரெக்டாக இருக்குது இந்த ஈவெண்ட்டுக்கும் உங்களோட காஸ்டியூமும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓ தேங்க்யூ. நானே மறந்துட்டேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சார். மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். ஒரு டவுட் சார். நீங்கள் ரஜினி ஃபேனா சார்? இல்லை போஸ்ட்லாம் வந்தோடனே பார்த்தேன் ரஜினி ஃபேமாக தான் இருக்குது மொத்தமாகவே. ஸோ கூலி கெட்டப்பில் வேறு வந்திருக்கீங்க நீங்கள் வேறு. அந்த சிட்டுக்கு சாங் அந்த கெட்டப்பில் வந்திருக்கீங்களே, அதனால் ரஜினி ஃபேனா? நோ டவுட் ரஜினி தலைவர் தான் நம்ம. சரிங்க சார். நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஹாட்டாக போயிடுவோம். ஸோ நிறைய கேள்வி ப்ரிப்பரேஷனோடு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு சினிமா எந்த அளவுக்கு சார் பிடிக்கும்? சினிமா தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி என்டர்டெயின்மெண்ட். ஓகே சார். அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்ச விஷயம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஒரு படம் போடுவாங்க, வெள்ளிக்கிழமை ஒளிமொழியும். அந்த ஒளிமொழியும் ஒரு 5 சாங்கு அதுக்காக காத்திருப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம், அது 3.5 மணி நேரம் ஓடும். நடுவில் அவ்வளோ கேப்ஸ், அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் முடிஞ்சு அப்படி ஒரு பார்த்த படங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் முடிக்கும்போது தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிது சினிமாக்கெலாம் போகிறதுக்கு. ஸ்கூல் லைஃப் இருக்கும்போதே போகணும், இருந்தாலும் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிது. அதுலேருந்து இன்னை வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒரே ரெக்ரிஷன்னா சினிமா தான். முதல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் நான் மேக்ஸிமம் போவேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து என் மனைவியோடு தான் போக தொடங்கினேன். இப்போ வரைக்கும் என் மனைவி, என் மகன்கள் அப்படின்னு தான் சினிமாவுக்கு போயிட்டுருக்கேன் இன்ன வரைக்கும். மூவி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உண்மையில். சரிங்க சார். நீங்கள் கரெக்டாக அடிச்சுட்டு பார்த்த முதல் தலைவர் படம் எது சார்? காலேஜ் படிக்கிறப்போ, ஸ்கூல் படிக்கிறப்போ? அடிச்சுட்டு நல்லவனுக்கு நல்லவன். ஒரு முறை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலி வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் இங்கே இந்த இடம் திருக்காலமேடு போகிற வழியில் சாந்தி தேட்டர்னு இப்போ இருக்குது. அது வந்து அப்போ சங்கம். இப்போ மண்டபமாக. ஆமாம், அது வந்து சங்கம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக ரிலீஸ் ஆகும்போது கட்டடிக்கலை. அப்போ ஒரு போராட்டம் ஒன்று ப்ராப்ளம் ஆச்சு. அது பச்சை பாஸ் காலேஜும் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரைக் அடித்தாங்க. ஸ்ட்ரைக் அடிச்சிடவே பெல் அடித்தோடனே லீவ் விட்டாங்க. விட்டோன்னே எல்லாம் கிளம்பி நேராக அங்கே போயிட்டோம். ஸோ நல்லவன் அப்படி பார்த்தது. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வந்து இங்கேருந்து கருக்குப்பேட்டை தெரியும்ல, வாலாஜபாத். தெரியும் சார். அதில் வீனஸ் தேட்டர்னு ஒரு தேட்டர் அப்போ படசு. அது அந்த தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். மச்சான் இந்த மாதிரி தலைவர் படம் வீனஸ் தேட்டர், இங்கேருந்து போகணும் மேடம், சைக்கிளில் மிதிச்சுன்னு போயிடுறோன்னு சொல்லி ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக கிளம்பி இங்கேருந்து கருக்குப்பேட்டை வரைக்கும் சைக்கிள் இல்லையா, அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு. மறிச்சிட்டு போய் உள்ளே போனால் தான் தெரியுது, மன்னன் படத்தில் பார்த்தா மாதிரி இருந்தது. என்னன்னா அவ்வளோ புழுங்கி, அது ஏன்னா ரொம்ப ஓல்டு டைப்பு, எல்லாம் தொப்பக்கட்டையே நனைஞ்சி ஏன்னா பார்த்துட்டு வந்தோம். அதனால் தலைவன் படம் 2 முறை நல்லவனில் இது மாதிரி ஆச்சுன்றது தான் ரொம்ப. சரி, ஓகே சார். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் வரும் சார். பொங்கலுக்கு ஒரு போர் நடக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? ஜனநாயகனா பராசக்தியா சார்? பராசக்தி. ஏன் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா எனக்கு படத்து பேர்லேயோ படத்தில் நடித்தோர் மேலாம் எந்த விதமான எண்ணத்தோடு அதை வேண்டான்னு சொல்லிட்டு நினச்சி போகிறீங்க ஜனநாயகத்தை. ஓகே ஓகே சார். ஏன் பராசக்தியை பிடிச்சதுன்னா, பராசக்தியில் அவ்வளவும் பேசப்பட்டது, ஜனநாயகத்தையும் பேசப்பட்டது, தமிழ் உணர்வும் பேசப்பட்டது,
பகுத்தறிவும் பேசப்பட்டிருக்கு, சுயமரியாதையும் பேசப்பட்டிருக்கு. இப்போ இது அத்தனையுமே பராசக்தியில் இருக்குது. வெறும் ஜனநாயகத்தை பார்க்குறத விட பராசக்தியில் பார்த்தா எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ பராசக்தி பார்த்தா ஜனநாயகனும் பார்த்தா மாதிரியே எடுத்துக்கலாமா? டெஃபினட்டாக இருக்கும். யூ வில் என்ஜாய் இட். நான் சொன்னது இப்போ வரப்போகிற பராசக்தி பற்றி எனக்கு தெரியாது. ஓகே சார். நான் சொன்னது கலைஞர் எழுதி அந்த பராசக்தி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நாடா தமிழகமா? தமிழ்நாடு. ஓகே சார். ஏன்னா இப்போ இருக்கிற போக்குவரத்து கழகங்களில் அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது, அது தமிழ்நாடு போக்குவரத்துன்னு கழகம் ஏன் இல்லை? ஸோ உங்களுடைய பார்வையில் அது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக போக்குவரத்து கழகம்னு ஒன்று உருவாக்குனதே கலைஞர். ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடினா ப்ரைவேட் பஸ்லாம் ஓட்டியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அரசு போக்குவரத்து கழகம்னு ஒன்று இல்லாமல் இருந்தது. தனியார் தான் ஒரு காலத்தில் இயக்கிட்டு இருந்தாங்க. அதை மாற்றின முதல் இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம்னு. அண்ணா அவர்கள் தான் முதலமைச்சர், கலைஞர் அவர்கள் தான் போக்குவரத்து பொதுப்பணித்துறை மராமத்து துறைன்னு அப்புறம் தான் அண்ணா பெயர் மாற்றி அது பொதுப்பணித்துறைன்னாங்க. அந்த அமைச்சராக இருந்தபோது தான் போக்குவரத்து எல்லாருக்குமானதான் மாறணும் அப்படின்னா தனியாரிடம்னா இருந்தால் எல்லா மூலை முடுக்கும் போகாதுன்றதுனால போக்குவரத்துறை அரசு உடைமையாக்கி போக்குவரத்து கழகம் உருவாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக தான் இயங்கியது. கடந்த கால ஆட்சி முறையில் பொதுவாக அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு வச்சுட்டாலே தமிழ்நாடு அரசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதனால் தமிழ்நாடு அரசோட தான் அது அப்படின்றதுனால அவங்க மாற்றிருக்காங்க. நம்மளும் அதை எடுத்துக்கிட்டோம். ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, இங்கு மீன் விற்கப்படும், இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும். அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு எதுவும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அரசு போக்குவரத்து கழகம் மகாராஷ்டிராவில் ஓடாது. ஏன்னா அங்கே நம்பர் கூட ஹிந்தியில் தான் இருக்கும். தமிழில் இருக்குது அப்படின்னாலே நமது தான். ஒரு தமிழ்னா என்னோட கோரிக்கை தமிழ்நாடு கண்டிப்பாக இருக்கணுன்ற என்னோட ஆசை. 100% தமிழ்நாடு எங்கேயும் தலைகுனியாது. கண்டிப்பாக சார். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அவர் பிரதர் கேட்டிருந்தார் சினிமாலாம் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபேமிலியோட நைட் ஷோ பார்ப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்களும் நானுமே நைட் ஷோ பார்த்துருக்கோம். ஒரு 3 to 4 years பிஃபோர் நினைக்கிறேன். வலிமை படம் ஏகே சார்து. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே தேங்க்யூ சார். சார் என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் எந்த இயரில் பாலிட்டிக்ஸில் என்ட்ரு ஆனீங்க? ஆக்சுவலாக பாலிட்டிக்ஸ் என்ட்ரி அப்படின்றது எப்படின்னா, நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும்போதே ஒரு புரிதல் உண்டு எனக்கு. அது ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒன் ஆஃப் தி ரீசன். ஆனால் எல்லாத்த விட கடந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு தகவலாக இல்லை, உங்களுக்கான பாடமாக சொல்கிறேன். எனக்கு பாலிட்டிக்ஸுன்றது லேர்ன் பண்ணது நியூஸ் பேப்பர்ஸில் தான். ஒன்று முரசொலி, இன்னொன்று தினகரன், இன்னொன்று தி ஹிந்து இங்கிலீஷ் தான். அப்போ இந்த 3த்தையும் தினந்தோறும் எங்கள் வீட்டில் ஸ்கூல் டைமிங்க்கு முன்னாடி ஒரு 1/2 hour 45 minutes சும்மா பிரட்டி கொஞ்சமாவது படிக்கணுன்னுவாங்க. அது முதல் பாடம் கொடுத்தது. 2வது பாடம்னா வீட்டில் உலாவுற சூழல்கள், அதனால் எங்களுக்கு அது மாதிரி ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. ஸோ பொலிட்டிஷியனாக நான் என்ட்ரு ஆனதுன்றது அப்போ கிடையாது. அஃப்கோர்ஸ் அது பொலிட்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டுவேன் அப்படின்றது தான். அப்படி இருந்துதான் நான் வேலைக்கெலாம் போயிருக்க மாட்டேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சு ஒர்க் பண்ண போயிட்டு பிறகு தான் நான் பொலிட்டிஷியனாக மாறி வந்தது. ஃபுல் ஃப்ளெஜ்டு பொலிட்டிஷியனாக மாறுறது 98 எம்பி எலெக்ஷன் வந்தது. அந்த எம்பி எலெக்ஷன் போது தான் நான் 100% ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இன்வால்வ் ஆகி பண்ண ஆரம்பிச்சிது. ஆனால் மெம்பர்ஷிப்ன்றதெல்லாம் 86லேருந்தே இருக்கேன். ஓகே சார். உண்மையை சொன்னோன்னா அண்டர் ஏஜ்லேயே மெம்பர்ஷிப் ஆகிட்டவன். அந்த காலத்தெல்லாம் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் கிடையாது, அதனால் ஆனவன். எவ்வளோ ஸ்ட்ரகிளிங் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க வந்த புதுசில்? நிறைய. ஆமாம். ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய ஒரு ப்ளஸ் ஏதோ அதே தான் நம்மளோட மைனஸாக மாறும். நீ யார்ப்பா அப்படின்னா இது அப்படின்னா அதுவே தான் மைனஸ். நம்ம என்ன படிச்சிருக்கோம், படித்ததே தான் நமக்கு மைனஸ். சில இடங்களில் நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், அதுவே எனக்கு மைனஸ் அப்படின்னு மாறும். இந்த அனுபவங்களில் ஒரு பெரிய பாரம்பரியம் உள்ள கட்சி குடும்பத்தை சார்ந்த பேரன் அப்படின்றது இருந்தால் கூட அதுவே எனக்கு பல நேரங்களில் தடையாகவும் வந்திருக்கு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் 2000 எனக்கு மாவட்ட மாணவர் இணையம் பலர் கிடச்சிச்சு. அது ஒரு பொதுக்குழு அந்தஸ்து திமுகவை பொறுத்தவரையில். ஆனால் 2006 திமுக ரூலிங் ஆகிறோம். அப்போ என்கிட்ட ஒரு போஸ்ட்டும் கிடையாது. எனக்கு கையில் இருக்க எல்லா போஸ்ட்டுமே போயிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சுன்னா அதெல்லாம் சூழல்கள். அது மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும்போது ஐ வில் மிஸ் இட், ஆர் தடுக்கப்பட்டேன், ஏதோ ஒன்று இருக்கும். அந்த ஹியூமிலியேஷன் வாங்காது. அதாவது ஒரு விதமான நம்மளை
இழிவாக நடத்துவதோ அல்லது ஓரங்கட்டி நடத்துவதோ வாய்ப்புகள் மறுக்கிறதோ எல்லாமே நடக்கும். அது எல்லாத்தையும் கடந்து வருவதற்கு என்னுடைய ஒரே காரணம் எனக்கு இயக்கத்தின் மீதும் அந்த கொள்கை மீதும் உள்ள பற்று மட்டும்தான். ரெண்டாவது காரணம், எனக்கு ஒன்றும் இந்த எம்எல்ஏ போஸ்ட்லாம் வருவேன், அது வந்தே ஆகணும் அப்படிலாம் நான் டார்கெட்லாம் வச்சு ஒர்க் பண்ணல. நான் இந்த இயக்கத்திற்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் என்ன வாய்ப்பு இருக்கோ அதில் ஒர்க் பண்ணுவோன்னு மட்டும்தான் நான் பண்ணேன். அது ஆனால் என்னை இவ்வளோ உயரத்துக்கு உழைத்தது உயர்த்தி இருக்கிறது. என் பேர் விஜயலக்ஷ்மி, நான் காஞ்சிபுரத்துலேருந்து தான் வரேன். ஸோ நான் லாஸ்ட் இயர் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே சார். நம்ம காஞ்சிபுரத்தில் இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் எப்போ சார் வரும்? நிறைய சொல்கிறாங்க சார், இங்கே வரும் அங்கே வரும், நிறைய வதந்திகள் வேகமாக பரவுது. ஸோ நம்ம காஞ்சிபுரத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் எப்போ சீக்கிரத்தில் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சரி, நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வதந்திகள் தான் வேகமாக பரவும் எப்பயுமே, காற்றை விட. அது எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுங்க. உண்மைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆல்ரெடி நமக்கு உள்ளர ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அப்போ ஏன் வந்து ஒரு புறநகர் பேருந்து நிலையம், அதாவது ஒரு அவுட் சைட் தி சிட்டியை விட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் தேவை அப்படின்ற கேள்வியே பல பேருக்கு கவனம் செலுத்தணும். அது என்னென்னா, இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் போகவே போகாது. அதை முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க எல்லாரும். அவுட் ஸ்டேஷனில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது அவுட் சைடில், அது அப்போ இனிமேல் காஞ்சிபுரத்துக்குள்ளே இருக்க பஸ் ஸ்டாண்ட் போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா இது நமக்கு தேவை இருக்குது. நமக்கு ஏன் அங்கே வெளில போகணுன்னு நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது போக்குவரத்து நெரிசல் குறைவாகும் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவுட் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட், அதாவது புறநகர் பேருந்து நிலையம், டவுனை விட்டு அப்படின்னா என்ஹெச் கனெக்டிங்கில் ஒன்று வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. லொக்கேஷன்லாம் சொல்கிறேன் அப்புறம். ஒன்று வருது. அந்த என்ஹெச் கனெக்ஷனுக்கு செங்கல்பட்டுலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு காஞ்சிபுரத்தில் கடந்து எப்படி போகணும்? ஊருக்குள்ளே வந்து அதே பஸ்ஸு திரும்பியும் அப்படியே போய் பொன்னேறுக்கரைக்காக போய் வெளியில் போய் சேரணும். உத்திரமேரூர்லேருந்தோ மதுராந்தகத்துலேருந்தோ அந்த பக்கத்தில் வர பஸ்ஸஸ் எப்படி வரும்? இப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து திரும்பி கடந்து போவோம். வந்தவாசி, திருவண்ணாமலை, சேட்டுப்பட்டு இந்த மாதிரி உள்ளூர்லேருந்து வரக்கூடிய பேருந்தும் அப்படி வந்து அப்படி தான் போகணும். ஒரு வேளை இந்த பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னா அப்போ ஊருக்குள்ளே இந்த பஸ்லாம் வரப்போது தடுக்க முடியுமா? இல்லை வேண்டான்னு சொல்லலாமா? வேண்டான்னு சொன்னால் நமக்கு உள்ளர ஊருக்குள்ளே பஸ் வரலன்னு ஆகிடும். இது வந்து தான் ஆகும். இது வந்து கிடக்க முடியாது. இது கடந்து தான், அந்த பஸ் ஸ்டாண்டை கடந்து தான் நம்ம போய் சேரும். அப்போ இங்கே என்னென்னா, ஃபஸ்ட் இன்டென்ஷன் டு பிரிங் எ அவுட் சைடு பஸ் ஸ்டாப் அப்படின்றது, பஸ் ஸ்டாண்டுன்றது வந்து எதுக்குன்னா, நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் தெரியுமோ தெரியாது. நான் முதலே சொன்னேன், நான் வேலைக்கு போயிட்டு இருந்து தான் வந்தவன். வேலைக்கு போயிட்டு வரும்போது வீக்கெண்டில் என்ன கொடுமைன்னா, நான் வந்து முதல்ல திருவள்ளூரில் ஒர்க் பண்ணேன். பிறகு வந்து அம்பத்தூர்லேருந்து என்னோடய மேனேஜர் ஒருத்தரோட பிக் பண்ணி நான் அம்ஜிகரை வந்து இறங்குவேன், அமைந்தகரை. அப்போவே அமைந்தகரைக்கே பார்த்திங்கன்னா 76B வரும்போது ஃபுல்லாக வருவோம். ஏறி நின்றுட்டே வருவேன் பஸ்ஸு. அங்கேருந்து காஞ்சிபுரம் வரத்தில் ஆல்மோஸ்ட்டு ஃபுல் ஸ்டாண்டிங்கில் வரலாம், இல்லைனா ஸ்ரீனிவாசத்தில் ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். அப்படி வந்து சேர்கிற நேரத்தில் ஊருக்குள்ளே வந்து சேர்ற இப்படி வரும். இதில் 76B கிடச்சி வந்துட்டா பரவாயில்ல. 156 அந்த ஒரு வேலூருக்கு போகிற பஸ் வரும். கேட்டால் வேலூர் மட்டும் ஏறு இறங்கு மற்றவங்களான்னுவோம். வேலூர் மட்டும் ஏறு, வேறு எல்லோரும் இறங்குன்னே சொல்லுவாங்க. ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு பஸ் ஸ்டாப்னு ஒன்று கிடையாது. பஸ் நிறுத்தம் இருந்தால் தான், ஸ்டேஜ் இருந்தால் தான் உன்னை ஏற்றுவேன்னுவாங்க. ஒரு கட்டத்தில் என்ன கேட்பேன்னா, சார் டிக்கெட்டு வேலூர் டிக்கெட் கூட எடுத்துக்கிறேன், என்னை ஏற்றுங்கன்னா, எங்கே நிறுத்தணும்? உன்னை எங்கே நிறுத்தணுன்ற, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி விடுவா அப்படின்வாங்க. இப்படி ஒரு மோசமான நிலைமைகள் பார்த்தது உண்டு. அதையெல்லாம் கடந்து இப்போ காஞ்சிபுரத்துக்கு நிறுத்தலாம் அப்படின்னு ஓரளவுக்கு வந்திருக்காங்க. பெங்களூர்லேருந்து வருவேன். பெங்களூரில் வந்தால் வெள்ளைக்கேட்டு வரத்துக்கு முன்னாடி எங்கே ஆற்காடு தாண்டுற நேரத்திலே எழுந்து உக்காந்துக்கணும் நம்ம நைட்டு. ஏன்னா கொஞ்சம் அசந்தம்னா முடிஞ்சு போச்சுன்னு. அவர்கிட்ட போய் நின்றுணும். சார் டிரைவர்கிட்ட போய் சொல்லு ஒரு வார்த்தைன்னு வருவார். டிரைவர்கிட்ட போய் சொன்னால் டிரைவர் கண்டக்டர் விசில் அடிச்சா தான் நான் நிற்பேன்னுவார். இந்த ரெண்டும் நடக்கும். இதை பார்த்துக்கிட்டே அப்படியே காத்திருந்து வெள்ளைக்கேட்டு வரும்போதே பக்குவமாக சொல்லி, இப்போ இருக்கிற பிரிட்ஜெலாம் கிடையாது, 2 லேன் தான் அப்போலாம். சொன்ன நேரம் அப்படியே ஒரு மாத்திரமாக நிறுத்துவார். ஏதோ நமக்கு பிச்சை போட்ட மாதிரி நிறுத்துவார்னு வச்சிங்களேன்.
நம்மளும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஆளை வச்சுக்கிட்டு வந்து சேருவோம். இது வேண்டாம்னா வி நீட் அ பஸ் ஸ்டேஜ். அப்போ அதிகமான போக்குவரத்து நமக்கு கிடைக்கணுன்னா வெளியில் ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு வந்துட்டால் தான் இங்கேருந்து போக்குவரத்தாக இருந்தாலும் சென்னையிலேருந்து வரத்தா இருந்தாலும் இல்லை வெளியில் நம்ம போகணுன்னாலும் நிறைய பஸ்ஸஸ் கிடைக்குன்றது தான் ஃபஸ்ட்டு கோரிக்கை காரணமே நான் இதை வைத்தது. அதை வைத்து கொடுத்தாங்க. எப்போ போன கவர்மெண்ட்டு, நான் அப்போ அப்போசிஷன் எம்எல்ஏ, கொடுத்தது எங்கே போய் வைக்கிறேன்னாங்கன்னா கீழ்கதூர்பூர்னு ஒரு வில்லேஜ் சொல்லி அங்கே வச்சிடறோன்னாங்க. கீழ்கதூர்பூருக்கும் நேஷ்னல் கனெக்டிவிட்டியே இல்லை. எந்த பஸ்ஸு போகும்? செங்கல்பட்டில் இருக்கிற பஸ்ஸெல்லாம் அங்கே போய் இறங்கி நான் இங்கே வரத்தா? டெய்லி காலைல செங்கல்பட்டு படிக்க போகணுன்னா இங்கேருந்து அங்கே போய் கிளம்புறதா? வேலூருக்கு போகிறதா இருந்தால் இங்கேருந்து அங்கே போய் ஏறுறதா? இப்படிலாம் கேள்வி வருது. ஸோ ஐ அப்ஜெக்டட். தப்புங்க, அது லாஜிக்கலாக இல்லைன்னு. அப்போ இருந்தாலும் பரவாயில்ல, அப்போசிஷன் எம்எல்ஏ சொல்கிறாங்கனால காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு சில விஷயம்லாம் இருக்கும். அப்போ ப்ரொசீட் ஆகுது. அப்போ அஃபீஷியல்ஸ்கிட்ட போய் நான் கேட்குறேன், பழைய ஆல்ரெடி கட்டி முடிக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் இதே போல் 3 இடத்துல செயல்படாமல் இருக்குது. ஒன்று வந்தவாசி, இன்னொன்று கங்கவல்லின்னு ஒரு ஊர், இன்னொன்று வந்துட்டு வேறு ஒரு இடம் மறந்துட்டேன். இப்போ 3 இடத்துல பணம் இன்வெஸ்ட் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் கட்டி செயல்பாட்டிலே இல்லை. இப்போ அது வேஸ்ட்டு. நம்ம கவர்மெண்ட் வந்தது, முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தோம், நியாயமானதுன்னு. இப்போ இல்லை, பல இடங்களுக்கு கொடுத்துருக்கு, நம்ம ஊருக்கு மட்டும்தான் இல்லை. கொடுத்த இடங்களில் நமக்கு என்ன பிரச்சனைனா நிறைய பேருக்கு தெரியாது. என்ஹெச்சில் அரசுக்கு சொந்தமான இடம் ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. பொன்னேரிக்கரையில் அது என்னென்னா அது பக்தவச்சலம் பாலிடெக்னிக் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அவங்களுக்கும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு எங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடம்னு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அது வழக்கு வந்துடுச்சு. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது ப்ரொசீட் பண்ண முடியாமல் இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, டெண்டர் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ டெண்டரை எடுத்தவர் போய் கோர்ட்டில் போய் நிற்கிறார், எனக்கு டெண்டர் கொடுத்தாச்சு இடத்த கையில் கொடுக்க மாட்டுறாங்கன்னு. இப்போ நீதிமன்றம் தான் டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. அந்த மாதிரி சூழல்ன்றதுனால மட்டும்தான் அது தள்ளி போயிருக்கே தவிர, இதில் அரசோடைய முதலீடு தர வேண்டிய டெண்டருக்கு கொடுத்தாச்சு, 36 கோடி கொடுத்தாச்சு, அதுக்கான அலாட்டடு இடத்துக்காக என்ட்ரப்பான் கொடுத்துட்டாங்க, எல்லாம் நிற்கிது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அதை தாண்டி ப்ரொசீட் பண்ணலான்னா நமக்கு இடம் இல்லை. அரசுக்கு சொந்தமான இடம் என்பது இல்லவே இல்லை. அதனால் இருக்கிற ஒரே ஒரு இடத்துக்காக நம்ம முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அது வெல்வோம், அங்கே கட்டுவோம்ன்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக அது நமக்கான ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார். ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக அந்த ஆன்சரை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். சார் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஷின். ஸோ நம்ம காஞ்சிபுரத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், எல்லா காலேஜஸும் இருக்குது. ஸோ ஒரு மெடிக்கல் காலேஜ் எப்போ சார் வரதுக்கான? அதை 100க்கு 100 மனதுக்குள்ளே ஏற்றிக்கொண்டவன் தான் இந்த எழிலரசன். அந்த வகையில் தான் தொடங்கி கேட்டிருக்கேன். நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்காக கேட்ட மாதிரியே பெரிய கேள்வியை தான் இப்போ கேட்டிருக்கீங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, மெடிக்கல் காலேஜ் 16ல் நான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி யாரும் கேட்டதா எனக்கு தெரியல. மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரத்துக்கு வேணுன்றத கேட்டதா எனக்கு தெரியல. நான் வலியுறுத்தி கேட்குறேன். என்னன்னு கேட்குறேன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைநகரம் காஞ்சிபுரம் இங்கே வேணும்னு கேட்குறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ 16ல் ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுதுன்னா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜின்னு பாலிசி உருவாக்குனவரே கலைஞர் தானே, அதுபடி உங்கள் மாவட்டத்துக்கு செங்கல்பட்டில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எந்த மாவட்டத்தில் மெடிக்கல் காலேஜ் சுத்தமாக இல்லையோ அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போன்ட்டாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் ரூல்ட் அவுட். நமக்கு தெரிஞ்சவங்களுக்காக இசபெல்லா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில். அது ஆங்கிலேயர் காலத்துலேருந்து இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது கிறிஸ்துவ மிஷினரி மூலிமா நடத்துறது. இசபெல்லா ஹாஸ்பிட்டல் வெரி ஃபேமஸ் ஃபார் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, மகப்பேறு மருத்துவத்திற்காக பெண்களுக்கான மிக சிறந்த ஒரு மருத்துவமனை. அங்கே நிறைய பேருக்கு இலவசமாகவும் மகப்பேறு பார்ப்பாங்க, காசு கொடுத்தும் பார்க்குற ஒரு பெரிய மருத்துவமனை, அதிகமாக சென்னையில் பார்க்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கே நாங்கள் சில பேரை பார்க்க போயிருந்த போது அங்கே போர்டு இருந்தது, இன்ஸ்டியூட் ஃபார் டிஎன்பி. டிஎன்பின்னா யாருக்கு தெரியுமா? இங்கே யாருக்குன்னா எம்டி எம்எஸ்ன்னு நம்ம மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்களே எம்பிபிஎஸ்க்கு அடுத்து, அதுக்கு ஈக்குவலண்ட் கோர்ஸ் பேர் டிஎன்பி. அது நேஷ்னல் போர்டு நடத்துறது, அது மூலிமாவும் சீட் கிடைக்கும் மாஸ்டர் டிகிரி. அந்த கோரிக்கையை நான் அந்த 2016 திரும்பியும் கேட்குறேன். ஏங்க இந்த மாதிரி இசபெல்லா ஏன் எங்கள் மருத்துவமனை ஒரு மாவட்ட அரசு மருத்துவமனையாக இருக்குது, ஏன் அதை ஒரு இணைப்பு இன்ஸ்டியூட்டாக மாற்றக்கூடாது? அனெக்ஷராக செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இருந்துட்டு போட்டோம்,
எங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டியூஷன் பேஸ்டாக கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் வருமே இன்னும். முடிச்சாச்சு. 26/7/2016 நான் பேசுனது முதல் உரை, என்னுடைய உரை. 27ஆம் காலையில் பகலில் அந்த வளாகத்திலே நாங்கள் உலாவோம், ரெஸ்ட் ரூம் போகிறது, சும்மா கேன்டீனில் போய் டீ சாப்பிட்டு உள்ளே வந்து உட்காருவோம்னு. அப்படி வரும்போது ஹெல்த் மினிஸ்டர் வரார். அப்போ ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவரும் இருக்காங்க. கேஷுவலாக என்னை பார்த்துட்டு கேட்டாங்க, எம்எல்ஏ நீங்கள் ஏதோ ஒன்று கோரிக்கை வச்சிங்க, அது என்ன அனெக்ஷன்றீங்க, ஒரே குழப்பமாக இருக்கே என்னன்னு. சார் இந்த மாதிரி இருக்கிறதே அப்படின்னு. சரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, செங்கல்பட்டுலேருந்து இங்கேக்கு வச்சா அங்கேருந்து டெய்லிலாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்துட்டு போக முடியாது, பட் வேறு மாதிரி ஏதோ பண்ணலான்னு சொல்கிறீங்களே, எது மாதிரி எதை வச்சு சொல்கிறீங்க என்னங்க. சார் என்ன சார், இசபெல்லா ஹாஸ்பிட்டல் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், நான் சொல்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். இசபெல்லா ஒரு ட்ரஸ்ட்டோடு இது, அஃப்கோர்ஸ் அது ஓல்டஸ்ட் ஒன், ரெனோண்டு, ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அந்த மருத்துவமனைக்கு டிஎன்பி படிக்கிற வாய்ப்பு கொடுக்குதுன்னா ஏன் ஒரு மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொடுக்கக்கூடாதான்னு கேட்டேன். மினிஸ்டர் வாஸ் ஷாக்டு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு ராதாகிருஷ்ணன் சாரை பார்த்து கேட்குறாரு. என்ன சார்னா, ஆமாம் அந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு. எதுக்கெல்லாம் கொடுத்துருக்குனாங்க, இந்த மாதிரி ப்ரைவேட்லேயே ரொம்ப ஆண்டு காலம் எதில் மட்டும் ஃபேமஸோ அந்த கோர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சார் இது சூப்பராக இருக்கே, யோசிக்கிறோன்ட்டார். 2017 அவர் அறிவிப்பு கொடுத்தாங்க. என்னென்னா அதே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த அறிவிப்பு, ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாட்டில் 6 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் 6 டிஃப்ரெண்ட் டிஎன்பி கோர்ஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. நம்ம காலேஜும் நம்மதும் ஒரு மெடிக்கல் காலேஜும் போல் ஒரு டிஎன்பி கோர்ஸ் இருக்குது. இங்கே எம்டி எம்எஸ் படிக்கக்கூடியவங்க மாதிரி உள்ளவங்க இருக்காங்க. அது மகப்பேறுவதுக்கான இருக்குது. அதுதான் 6 அடுக்கு கட்டடம் ஒன்று இருக்காங்க பெருசு. அதிகமாக இங்கே ஃபேமஸ் ஃபார் தட்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ மெடிக்கல் காலேஜ் வேணுன்ற ஏக்கம் இல்லை தேவையை பற்றி புரிந்தவனாக நான் இருக்கிறேன்றதுனால தான் இதெல்லாம் சொன்னேன். ஆனால் ஒரு வருஷம் கூட விடலை மெடிக்கல் காலேஜ் வேணுன்ற கோரிக்கையை. எல்லா வருஷமும் என்னோடய உரை எப்பொழுதெல்லாம் இருக்கோ அப்போ எல்லா நேரமும் இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கேன். 2020 உங்கள் கோரிக்கை வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் அதே ஹெல்த் மினிஸ்டர். கோவிடு வந்துடுச்சு, மூடிடுச்சு, ஊரெல்லாம் முடங்கியாச்சு. ஒரு 6 மாதம் கழித்து திடீர்னு பார்த்தா அறிவிப்பு வருது. ரொம்ப பெண்டிங் இருந்த அவங்க கோரிக்கையில் அடிக்கடி முன்னாள் முதலமைச்சர் சொல்லுவார், நான் அதிக மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துட்டேன் அப்படின்வார். அதுக்கு காரணம் அப்போ மோடி அரசு கொஞ்சம் கொடுத்தது, அதில் வந்தது உண்மைதான். ஆனால் காஞ்சிபுரத்துக்கு கிடைக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்றதான் என் கேள்வி. ஏன்னா 2019 ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன்னு கவனிக்கல நீங்கள் யாரும். 20 2019 வரை 2019 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரையிலும் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளதான் இந்த செங்கல்பட்டும் இருந்தது. 28 நவம்பரோட அது பிரிஞ்சு இது தனி மாவட்டம் ஆகிடுச்சு, ஏன் இப்போ கொடுக்க மாட்டிங்களான்னு ரொம்ப அடித்தேன் 2020. அப்போ கண்டிப்பாக அது பேப்பர் போடுறேன்னு போட்டாங்க. ஆனால் கொடுக்கல. என்ன காரணம், எதுக்காக விட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கிட்டேன்னு பெருமையாக சொல்கிறவர் காஞ்சிபுரத்துக்கு மட்டும் ஏன் கொடுக்கல, இப்போ காஞ்சிபுரம் அவசியம் இல்லையா அப்படின்ற கேள்விகள். ஓகே, இது அப்படியே இது எல்லாத்தையும் நம்ம முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு போய் உட்காந்து ஹெல்த் சீஃப் செக்ரட்டரி வந்து இறையன்பர் ஐஏஎஸ் இங்கே இருந்தவர் கலெக்டராக, உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அப்போ வந்து சிஎம் செக்ரட்டரி, அவர் தான் இங்கே வந்து அடிஷ்னல் கலெக்டராக இருந்தவர். இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கு உட்கார வச்சு கேட்டேன், இவ்வளோ கவுண்டர் நான் பண்ணி கேட்டிருக்கேன் எனக்கு கொடுக்கணும்னு. கண்டிப்பான்னாங்க. அங்கேருந்து போன மா சுப்பிரமணியம் அவர்கிட்டையும் அதே பேசினேன், கண்டிப்பான்னார். சிஎம் ஆஃபீஸ்க்கு போகல வீட்டுக்கு. முதல்ல இப்போ இருக்க டெப்டி சிஎம் வந்து அப்போ எம்எல்ஏ மட்டும்தான் இருக்கார். யார் டெப்டி சிஎம், அவர்கிட்ட எனக்கு இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு உடனே அவரும் ஃபார்வர்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, கொடுத்து கொஞ்ச நாள்லலாம் பேப்பர்லாம் போயாச்சு. நமது இடம் எங்கே, இடம் காஞ்சிபுரத்தில் இப்போ தான் சொன்னாலே கவர்மெண்ட் இடமே இல்லை, பரவாயில்ல ஊருக்கு காரை ரோடுன்னு வாங்க வண்டவாசி இது பரந்தூர் ரோடு போதில் அது உள்ளற இடத்த கண்டுபிடிச்சி இடத்தெல்லாம் ஐடென்டி பண்ணி அதுவும் கொடுத்தாச்சு. அதில் என்னென்னா மெய்க்கால் புறம்போக்கு, அப்போனா கோர்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், அந்த ப்ராசஸ்லாம் பண்ணியாச்சு. இவ்வளோ பண்ணியாச்சு. போய் எங்கே நிற்குதுன்னா நம்ம யூனியன் கவர்மெண்ட்டில் போய் நிற்குது. முன்ன இருந்த பாலிசிக்கும் இப்போ இருக்க பாலிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு உருவாக்கியாச்சு. இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் டாக்டர்ஸால் எலெக்டான் பாடி தான் உட்காந்து கவர்ன் பண்ணோம். இதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உட்காந்து கவர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை மாற்றி இனிமேல் மெடிக்கல் காலேஜ் கட்டணுன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டே விருப்பப்பட்டாலாம் கட்டிட முடியாது.
யூனியன் கவர்மெண்ட்டோட அப்ரூவலும் அவங்களோட ஒப்புதல் வந்தால்தான் இனிமேல் நீங்கள் கட்ட முடியும்னு ஆயிடுச்சு. இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரப்போகிறேன். இப்போ போய் நிற்குது அந்த ஃபைலு, கொரிஸ் திரும்ப போடுறாங்க, திரும்ப ரிப்ளை கொடுக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எல்லாம் கிளியராக இருக்குது. கடைசியாக ஒரு பாயிண்ட் போட்டார், அங்கேருந்து அனுப்புகிறார் ஹெல்த் மினிஸ்டரும் எஜுகேஷன் மினிஸ்டரும். என்னன்னு போட்டு தெரியுங்களா? WHO ப்ரிஃபர் பண்ணியிருக்கக்கூடிய மாதிரி. WHOன்னா தெரியும் இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஒரு இவ்வளோ மக்கள் தொகைக்கு இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கணும்னு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி பார்த்தா 450 பேருக்கு ஒருத்தர் இருந்தால் பெஸ்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எல்லா நாடுலேயும் இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஒரு 450 மக்களுக்கு ஒரு டாக்டர் அப்படின்றது அது ரொம்ப கடினம். 500 பேருக்கு இருந்தாலே பெரிய விஷயன்றது. நம்மளோட நேஷ்னல் ஆவரேஜ் அதெல்லாம் கிடையாது. 1800 2000 பேர் அப்படின்னு ஆவரேஜ். ரொம்ப புவராக இருக்கக்கூடிய இல்லை பின்தங்கி இருக்க மாநிலம்லாம் ரொம்ப கம்மி. 4000 பேருக்கு ஒருத்தர் டாக்டர்னு இருக்கிற மாநிலமும் இருக்குது. தமிழ்நாடு எவ்வளோ பேர் தெரியுமா? 450 பேருக்கு ஒருத்தர்னு இருக்குது டாக்டர்ஸ் இப்போ ஆல்ரெடி. அதனால் உங்களுக்கு இன்னும் மெடிக்கல் காலேஜ் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு காரணமாக சொல்லி அனுப்புகிறாரு ஐயா. அப்போனா என்ன அர்த்தம்? படிக்க வைக்கிறதே தப்புன்னு சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. நமக்கு தேவை படிக்கிற வாய்ப்பு. படித்து முடித்தா அதை இது பண்ண போகிறாங்க. திரும்ப ஒன்று புரியாமையே பேசுறது. மெடிக்கல் காலேஜ் பெர்மிஷன் தான் அவருக்கு கொடுக்க முடியும். 300 கோடி ரூபாயில் 200 கோடி அவங்க முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னு ஒரு ஒப்பந்தம் ஆரம்பத்துலேருந்தே. அதுக்கு பிறகு 100 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கு பிறகு என்னென்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகிற முழு செலவையும் அந்த மாநில அரசு தான் பொறுப்பேற்று செலவு செய்ய போகுது. அப்போ யாரோட உரிமை இது? நம்மளோட உரிமை. ஹெல்த்து இப்போ வரைக்கும் எந்த இதில் லிஸ்ட்டில் இருக்குன்னு யாருன்னா தெரியுமா? இங்கே யாருன்னா லா ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? ஒவ்வொரு துறையும், ஆனால் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு துறை எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு இருக்கு. யூனியன் லிஸ்ட்டா, ஸ்டேட் லிஸ்ட்டா, கன்கரண்ட் லிஸ்ட்டான்றதுக்காக. ஹெல்த் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு இப்போ கொண்டு போயாச்சு. எஜுகேஷன் போன மாதிரி இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக ஹெல்த்து யாரோடையதுன்னா நம்மது ஸ்டேட் லிஸ்ட். அப்போ ஹெல்த்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஏன் அப்படின்னா ஒரு மாநில மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சுகாதாரத்தையும் மக்கள் நல்வாழ்வையும் தரத்து மாநிலத்தோட உரிமை மாநில அரசு தான் செய்யணும்னு கொடுக்குது. அப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், எனக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும், எனக்கு டாக்டர்ஸ் வேணும், எனக்கு நர்ஸ் வேணும், டெக்னீஷியன்ஸ் வேணும், இவ்வளோ வேணும். இதெல்லாம் யார் உருவாக்க முடியும்? மாநில அரசு உரிமையோடு உருவாக்கிட்டா அந்த மாநிலத்தில் உள்ள மக்களை பாதுகாக்கலாம். ஆனால் டாக்டரை யார் உருவாக்கணும்னு முடிவு எடுக்கிறதா இப்போ சட்டத்தை மாற்றிருக்காரு. அதனால தான் இது தடை. 6 மெடிக்கல் காலேஜ் வேணும்னு இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ அமைச்சரோ முதலமைச்சரோ சொன்ன விஷயம் என்னென்னா, ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அதை காஞ்சிபுரத்துக்கு முதல்ல தருவேன்னு உறுதி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? 6 தர முடியாதுங்க, ஒன்று தரேன்னாலும் அந்த ஒன்றை எங்கள் ஊருக்கு கொடுக்கணும் நீங்கன்னு நான் பேசி வச்சுட்டு வந்திருக்கேன். பார்ப்போம், லெட் அஸ் see. உங்கள் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ லாட்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ என்னோட கொஸ்டின்ஸ் லாட் ஆஃப் டைம் கன்சியூம் பண்ணிடுச்சு. பரவாயில்லம்மா. என் பேர் வெங்கடேஷ் பாபு சார். இது எதை பற்றி பேச போகிறோன்னா எஜுகேஷனல் சம்மந்தமாக தான். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணிங்களே அந்த மாதிரி தான் என் கொஷினும் இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 1, 2025 5G டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது சார். எங்கன்னு பார்த்தா நான் முதல்வனில் ஸ்டார்ட் ஆகுது. நான் அதோட ட்ரைனர், நான் முதல்வன் கீழே தான் ட்ரைனராக இருக்கேன். என்னோடய கம்பெனி கல்டஸ். ஸோ இதில் தான் செலக்ட் ஆகி 5G கோர்ஸ் நடத்தினேன். மொத்தம் 33 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 45 பேர்கிட்ட இருந்தாங்க. 33 பேர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் பொன்னேரி கரையில் இருக்குல்ல, அந்த காலேஜ் தான் சார். அங்கே தான் நான் படித்தேன். BE EEE முடிச்சுட்டு அங்கே தான் ப்ளேஸும் அங்கேயே ஆகிட்டேன். பட் என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்னா இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு எனக்கு வேலை போயிடுச்சு. எங்களுக்கு ஜாப் தான் சார் மெயினாக தேவை. அதுக்கு தான். ஸோ அதுக்கான கொஞ்சம் ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பண்ணுறோம். அது டிமாண்ட் பண்ணனால தான் எனக்கும் வேலை போச்சு. அதை தான் சொல்ல வந்தேன் சார். இப்போ நான் என்ன கேட்குறேன், யார்கிட்ட டிமாண்ட் பண்ணீங்க நீங்கள்? கல்டஸ் கிட்ட சார். அவங்க கிட்ட போனதுக்கு யார் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? இல்லை, நான் முதல்வன் கேட்குறேன். அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியும். அது பிரச்சனை இல்லை சார். அதை பற்றி சொல்லக்கூடாது. நான் முதல்வன் கிவ்ஸ் வாட், அதுதான் முக்கியம். ட்ரைனிங்கும் பிளேஸ்மெண்ட்டும் அஷர் கொடுத்துருக்கு. அதுக்கு தான் அது. நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் உங்களுக்கு வேலை போச்சுன்றது உங்களோட தனிப்பட்ட இஷ்யூ. அது உங்கள் கம்பெனிக்கு உங்களுக்கான இஷ்யூ.
அதை கொண்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணாதீங்க. இல்லை நானும் இல்லை அதை நான் சொல்கிறது புரிஞ்சுங்க, அதை மிக்ஸ் பண்ணாதீங்க, அது தப்பாக எடுத்துக்கூடாது. இல்லை சார், கரெக்டு தான். டிசிஎஸ்லேருந்து அடுத்த நாள் காலையில் உங்களை லே ஓவர் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுங்களே? அது டிசிஎஸ்க்கும் எனக்கும் இருக்க ப்ராப்ளம். அதே தான் இது. நீங்கள் டிசிஎஸ்க்கே பிளேஸ்மெண்ட் பண்ணி எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிட்ட பிறகு பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நாள் கிடச்சி நீங்கள் உள்ளே போகலாம் தெரியுமா? யூ வில் பி இன் பெஞ்ச். எஸ் சார், தெரியும் சார். சொல்லுவீங்களே, அதை இது வரைக்கும் எங்கேயாவது வெளியில் நம்ம பேசியிருக்கோமா? இல்லை சார். ஏன்னா அது அவன் தான் காசு கொடுத்து நம்மளை கொடுக்க போகிறான்னு. கவர்மெண்ட்டும் நமக்கு ஒரு ஸ்கீமை கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு சொன்னால் அதில் குறை சொல்கிறதுக்கு மட்டும் நம்ம இருப்போம். முதல்ல ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுங்க. நான் முதல்வன் எதுக்காக கொண்டு வந்தது? எந்த பேட்ச் நீங்கள் முடிச்சிங்க? 24 பாஸ்ட் அவுட் சார். எந்த வருஷம் ஜாயின்டு? 2020 சார். 2020 உங்களுக்கு ஸ்கூலில் அதுக்கு முன்னாடி அப்போ தான் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகிருப்பீங்க. ஆமாம் சார். 2022 நீங்கள் கோவிட் பேட்ச் மேட். இல்லை 2020 பாஸ்ட் அவுட். அப்போ உங்களுக்கு ஸ்கூலில் உங்களுக்கு நான் முதல்ல இருந்ததா? இல்லை சார். ஏன் இல்லை? ஏன்னா அப்போ கவர்மெண்ட் வேறு சார். அப்படி ஒரு ஸ்கீமே கிடையாது. ஆமாம் சார், ஸ்கீமே இல்லை. என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் நான் முதல்வன் கொடுத்துட்டுருக்கு அதை சொல்லுங்களேன், உங்களுடைய நாலேஜ். நிறைய பேருக்கு இதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு சார். ஸ்கூல் லெவலில் என்ன கொடுக்குது? ஸ்கூல் லெவலில் அவங்களுக்கு புது விதமான தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கு சார். கண்டிப்பாக கிடையாது. கெரியர் கைடன்ஸ் கொடுக்குது. தொழில்நுட்பம் அப்புறம் தான். அதான் காலேஜ் வந்தால் தான் அது வரும். ஸ்கூலுக்குள்ளே கொடுக்கக்கூடியது கெரியர் கைடன்ஸ். நீ என்ன படிக்கலாம்? நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரு 5 படிப்பு. ஒன்று டாக்டர், இன்னொன்று இன்ஜினியரிங், இன்னொன்று அட்வொகேட், இன்னொன்று ஆடிட்டர், இன்னும் வேறு எதுனா இருந்தால் 1 2 இவ்வளோ தான். இதுதான் பெரிய படிப்பு. மீதி அத்தனை படிப்பும் வேஸ்ட்டு. அப்படி தான் நம்ம உலகமே இருக்குது இன்னி வரைக்கும்னு கிடையாது. நிறைய படிப்பு இருக்குது, அதுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதில் சாய்ஸ் எடுங்க. அதுக்கான எங்கெல்லாம் காலேஜஸ் இருக்குது, இதை எடுத்தால் நீ என்னவா ஆகலாம். இது அத்தனையும் சொல்லக்கூடியது தான் நான் முதல்வன். ஸ்கூல் லெவலில். காலேஜ் லெவலுக்கு வந்தால் என்ன கொடுக்குது? எதுக்காக கொடுத்தது? நான் முதல்வனுடைய மெயின் மோட்டோ ஃபஸ்ட்டு விஷயம் கெரியர் கைடன்ஸ் இன் ஸ்கூல் சொல்லிட்டேன். அண்ட் காலேஜில் எதுக்கு? நான் படிக்கும்போது 3 கோர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க சார். நான் முதல்ல ஐஓடி, எம்பெடட் சிஸ்டம் அண்ட் 5G, அப்புறம் சோலார், இந்த மாதிரி கொடுத்தாங்க சார். ஸோ டெக்னிக்கலாகவும் ஸ்கில்லாகவும் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். இங்கே ரொம்ப முக்கியமாக இங்கே உட்காந்துருக்க யங்ஸ்டர்ஸுக்கு என்னோடய வேண்டுகோளாக சொல்கிறேன். நீங்கள் மட்டும் இன்ஜினியரிங் காலேஜில், நானும் ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். நான் படிக்கும்போது எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ்னு தெரியுமா? தெரியாது. சரி, இப்போ எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ்? 500+ சொல்லுங்கள். நான் படிக்கும்போது 23 இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ எவ்வளோ பேருக்கு தான் வாய்ப்பு கிடச்சிருக்கோம்? எங்களுக்கு டோட் எக்ஸாம் உண்டு. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலயமாக அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிற எக்ஸாம். அதில் 50%க்கான மார்க், மேக்ஸில் 100க்கான மார்க்ஸ், ஃபிசிக்ஸுக்கு 50க்கான மார்க்ஸ், கெமிஸ்ட்ரியில் 50க்கான மார்க்ஸ், 250க்கு கட் ஆஃப் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் எந்த காலேஜ். இதுதான் எங்களுக்கு இருந்த காலம். அப்போல்லாம் எந்த கைடன்ஸும் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கெல்லாம் கிஃப்டடாக இந்த முறை ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் அதை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. காலங்கள் எப்போயுமே அப்படி தான் மாறிக்கிட்டே வரும். அது ஓகே. ஒரு காலத்தில் எதுவுமே இல்லை, படிக்க வாய்ப்பே இல்லை, படிக்கிற வாய்ப்பு கிடச்சி அதில் கைடன்ஸு, அதுக்கு அடுத்த லெவல், அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, படித்தா என்ன கிடைக்கும்? உங்கள் பேர் மறந்து வெங்கடேஷ் பாபு கேட்கல, எல்லாருமே தான் கேட்டேன். படித்தா என்ன கிடைக்கும்? ஒர்க். படித்த டிகிரி கிடைக்காதா? மரியாதை கிடைக்கும் சார். படித்தா மரியாதை கிடைக்கும். இவர் சொன்னார் நாலேஜ். இப்போ நான் அந்த மாதிரி எதுவும் வைக்கலை. இல்லைனா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவருக்கு தான் கொடுப்பேன். கிவ் எ கிளாப்ஸ் பாருங்க. ஏன்னா உங்களுக்கும் உண்டு. படித்தா மரியாதைன்றது அதுக்கு அடுத்தது கிடைக்கக்கூடிய உண்மை. ஆனால் படித்தா நாலேஜ் கிடைக்கும், வேலை கிடைக்காது. டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும், வேலை கிடைக்காது. அது அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாலும் சரி, நம்ம ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்தாலும் சரி, தயவு செய்து நம்பாதீங்கன்னு நான் எல்லா ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ போகும்போதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஓகே, 10th அட்லீஸ்ட்டு அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆனோன்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க வழக்கமாக? இதாண்டா உன்னோட லைஃப் டேர்னிங் பாயிண்ட், இதை மட்டும் படிச்சுட்டுனா யூ வில் பி ஃப்ரீ. அப்புறம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? +1 போகிறோம். அந்த +1 போன பிறகு ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடுவில் இருந்தது, இப்போ தான் எடுத்தாங்க, இந்த வருஷத்துலேருந்து தான் கிடையாது. கரெக்டாக? அதுவும் பாடாப்படுத்துகிற மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் வந்தது. அப்போ +1க்கு என்ன சொல்லுவாங்க?
இந்த வருஷம் எப்படியாவது நீ இதை பாஸ் பண்ணிவிடு, யூ வில் பி ஃப்ரீன்னாங்க. சரி பரவாயில்ல சார், நீங்கள் ஏதோ கொஞ்சம் சொன்னீங்க. அடுத்த வருஷம் +2. அப்போ என்ன சொல்லுவாங்க? காலேஜ் போனால் எல்லாம் ஃப்ரீ இல்லை, கரெக்டா? ஆனால் உண்மையாகவே காலேஜ் போன பிறகு ஃப்ரீயானீங்களா? உண்மையை சொல்லுங்கள். அட பாவீங்களா, 10th இருக்கும்போதே ஜாலியாக இருந்தேன்டா. இந்த காலேஜ் வந்துட்டு காலையில் எத்தனை நோட்ஸை கொடுக்குறேன், ஒரு பீரியடு போனால் கூட அப்போயாவது பரவாயில்லடா. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு அட்டனன்ஸ், மதியம் ஒரு அட்டனன்ஸ்டா. உங்களுக்கு அவருக்கு அட்டனன்ஸ் எடுக்கிறீங்களாடா பாவீங்களா? வெளியில் இப்படி போயிட்டு வரதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுன்றீங்க. ஸ்கூலே பெட்டருடா. அசைன்மெண்ட்டுன்னு கொடுக்குறீங்க, அசைன்மெண்ட் முடிச்சுட்டு வந்தால் அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்கை கொடுத்து படுத்துறீங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா செமஸ்டர் எக்ஸாம்ன்றீங்க. செமஸ்டரில் 1-2 இப்போ கப்பு வச்சா அடுத்த வருஷத்துக்கு அதை வேறு வச்சு பார்க்கணும். 2 வருஷம் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? டீபாரிங்க்கு முன்னாடி இன்னொன்று சொல்லுவாங்களே, டீடைனிங் பண்ணிட்டு அதை முடிச்சா தாண்டா இங்கே வரணும்னு. நீங்கள் இவ்வளோ பாடப்படுத்திட்டு வர்ற அளவுக்கு ஆகிடுச்சு எஜுகேஷன். ஆனால் நமக்கு யாருமே ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. படித்தா நாலேஜ் கிடைக்கும், வேலை கிடைக்கும்னு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. உண்மையாக இல்லையா? வெங்கடேஷ்க்கும் இப்போ தான் பிரச்சனை. படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்லி கொடுத்த ஆசிரியரோ பெற்றோரோ தெரியாது, இல்லை என்ன மாதிரி உரையாடும் போது யாருன்னா சொன்னாங்கன்னு தெரியாது. தயவுசெய்து அதை நீங்கள் தூக்கி போடுங்க. உங்களுக்கோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ கிடைக்க வேண்டியது கிடைக்கும். எப்படின்னா ஆன் யுவர் எஃபர்ட்ஸ், ஆன் யுவர் ஸ்கில். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஸ்கீம்லேயே நம்ம உட்காந்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம முடங்கிடக்கூடாது. நீ கொடுத்தா கொடுக்கலாம், என்னோடய டேலண்ட்டுக்கு நான் வெளில போயிட்டே இருப்பேன்டான்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நான் முதலின் இஸ் கிவிங். அதை நம்ம அதை வச்சு தான் நம்ம போகணும். அதனால் அவங்க இந்த ஒரு கம்பெனியாக இந்த உலகத்தில் அதுவும் நீங்கள் பண்ணுறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அந்த பேஸ் பண்ணி போகும்போது ஒயாரி ஒரிங்க போட் திஸ் அப்புறம் வேணாம் அந்த ஒரு கம்பெனிக்காக. அப்படியே ஊரில் 1000 இருக்குது ராஜா. கான்ஃபிடென்ட்டோட அடி, பார்த்துக்கலாம். நீ அடித்து வாங்குவ, புரியுதா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உனக்கு என்ன ஒரு வேளை ப்ரைவேட் கம்பெனிலே ரெஃபரன்ஸ் வேணுனாலும் என்கிட்ட வா, ஐ வில் டூ. எனக்கு இல்லை சார், எனக்கு உன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்லு நீ. ஆமாம் சார், வெங்கடேஷ் வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்லி நான் அதை பேஸ் பண்ணி கூட கொடுக்குறேன். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.